தற்கொலைத்தனமாக பேசக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்து பொறுப்பில் கொண்டு வரக்கூடாது. கட்சின்னு வரும்போது பெரிய கட்சி வரும்போது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க தான், ஒரு 10 பேர் இருப்பாங்க தான். ஆனால் அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நியூஸாக வந்து மக்கள் மத்தியில் போகும்போது இது ஒரு மோசமான கட்சி, இது என்னங்க பெண்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, யாரும் எந்த ஒரு வார்த்தையும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. என் புருஷனை கூட பிடிக்காது, விஜயை பிடிக்கும்னு சொல்லுது, யாரும் ஏற்றுப்பாங்களா? வேற என்ன வேணா நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, இல்லை விஜய் வந்து பாராட்டி பேசுங்க, நீங்கள் என்ன வேணா பேசலாம். இந்த வார்த்தையை வந்து மக்கள்கிட்ட போகும்போது எல்லாம் என்னடா இது எல்லாம் வந்து தருதலைக்கு போல இருக்க எல்லாமே அப்படிதான் நினைப்பாங்க. ஸோ அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்ல தொண்டர்களை வந்து ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி நேர்காணல் கொடுக்கும்போது நல்ல நபர்களை வந்து பண்ணணும். பொதுவாகவே வந்து கேட்டால் நான் சொல்லக்கூடியது அது அதிமுக திமுக இருக்கட்டும், மகளிர் வந்து பொதுவான வந்து வெற்றி கொண்டாட்டத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுறது மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் இன்னும் கட்சியே தொடங்கி இன்னும் ஊர்வலமும் நடக்கலை, எதுவும் நடக்கலை இன்னும், அதுக்குள்ளே இப்படி வந்து நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணிங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் வந்து போய் சேர்ந்தீங்கன்னா கட்சி கெட்ட பேர் ஆகும்ல. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமானா தெரியாது. விஜய்கிட்ட சொல்லக்கூடியவங்களும் இதெல்லாம் மறைப்பாங்க. விஜய் ரெகுலராக இதெல்லாம் பார்த்துட்டா இருப்பார். அவர் பார்க்குற மாதிரி தான் இதெல்லாம் நடக்காது இல்லை.